ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வரலக்ஷ்மி நோன்பு. எங்கள் வீட்டுக்கு வரலக்ஷ்மி வந்தாச்சு. காலையிலேயே அம்மாவை எழுந்தருள பண்ணியாச்சு. அம்மாவை அழைச்சிட்டு வரும்போது என்னென்னா வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நான் மட்டும்தான் வீட்டில் இருந்தேன். ஸோ அதனால் பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸோ நான் பருப்பு பாயாசம், அதுக்கப்புறம் வடை, அப்புறம் சுண்டக்கடலை, சாம்பார், பீன்ஸ் பொரியல், அப்பளம் இதெல்லாம் பண்ணியிருந்தேன். வடை பாயாசத்தோடு சமையல் பண்ணியிருந்தேன். அதுக்கு மேலே எனக்கு பண்ண முடியல, கிளாஸ் இருந்ததுனால இவ்வளோ வரைக்கும் தான் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இதோ பாருங்கள், அதுக்கப்புறம் பஞ்சு வஸ்திரம் பண்ணினேன். பஞ்சு, மஞ்சள், குங்குமம், திருநீர் வச்சு பஞ்சு வஸ்திரம். இது ரொம்ப 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 விசேஷம் அம்மனுக்கு. ஸோ அதனால் அது ரெடி பண்ணியாச்சு. ஸோ அம்மனுக்கு சாத்திடலாம் வாங்க. அம்மனுக்கு சாத்தியாச்சு. இனிமேல் நம்ம பூஜை பண்ணிடலாம். நான் பூஜையில் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். அம்மன் வீட்டுக்குள்ளே வர மாதிரி ஒரு ஃபோட்டோ எங்கள் சித்தி கிரகப்பிரவேசத்துக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன சிலை ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கலசமும் வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் இப்போ படையல் போட்டு விளக்கு பொருத்தி படையல் போட்டு சாம்பிராணி போட்டாச்சு. வாங்க பூஜை பண்ணிடலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் வரலக்ஷ்மி விரதம் எப்படி கொண்டாடினீங்கன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள். டில் தென் பாய்.